லைஃப்ல நான் நல்ல பிளேஸுக்கு வருவேன்னு இவன் எதுவுமே நினைக்கல போல் இருக்கு. அதனால ஃபுல்லாவே நீங்க நினைச்சீங்களானே கேட்டுட்டு இருக்கான். இந்த நக்கல் தானே வேணான்றது. நான் எங்க உங்களை நக்கல் பண்ணேன்? எங்கள் அம்மாட்ட சொல்லுவார், உன்னை அடிப்பாண்டி, என்னை கூட ஏதோ பார்த்தாலும் பார்த்துருவான், உன்னை கண்டிப்பாக அடிப்பான். அப்படியா? மேரேஜ் நடந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ நடந்து 3 மாதம் ஆச்சு. நகை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும்? சாரி, எனக்கு தெரியாது. எங்கே கம்மியாக இருக்குது பார்த்து எடுப்பா, நகை நல்லா இருக்கான்னு பார்த்து எடுப்பா அப்படி சொல்லணும். ஓ இஷ்டம், நீ எங்கேயா போய் எடுத்துக்க. நான் மட்டுமல்ல, அப்பா கையில இருந்தா காசு எடுத்து செலவு பண்ணுங்கிற நிலைமை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். என்ன பண்ணலான்னு கேட்டில ஐயா யாருன்னு நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுப்புட்டு இல்ல? அதானே நியாயம். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இந்த உலகத்துல காசு பணம் போனா வெளியில இருக்கவே என்னை விட்டுருவான். சமூக மரியாதை கூட எனக்கு குறைஞ்சிட வாய்ப்பு இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் தான் நம்ம சொல்றோம். ஏட்டையா அது எப்படி கோர்வையா கரெக்டா பேசுறியா? கோத்துறியா? எப்படி இருந்தாலும் என் பிள்ளை என்னை எப்போதும் அந்த உயரத்திலே வச்சிருப்பான்னு யார்கிட்ட எதிர்பார்க்க முடியும்? பிள்ளைகிட்ட தான் எதிர்பார்க்கிறேன். குபேரன் கேட்டுக்கிட்டீங்களா? அன்புள்ள அப்பா, நான் கோவப்படும் போது நீங்க என்னையே ஏத்துப்பீங்களா? நீங்க ஜாதி பார்க்கறத நிப்பாட்டணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஏன் இந்த பையனை பெத்தவன்னு என்னைக்காவது நொந்து போயிருக்கீங்களான்னு கேட்குறாரு. மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்க என்னையே ஏத்துப்பீங்களாங்கிறாப்புல. அது மாட்டேன். இப்போ உங்க ஜாதியில லவ் பண்ணா ஓகேயா? சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்கு கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. எந்த சாதியா இருந்தாலும் சரி சார், அவங்க அம்மாவோட நோக்கத்துல அவர் கட்டுப்படுவார். அண்ணனுக்கு முன்னாடி ஒரு பண்ணணும் நினைச்சாக்கா அது நான் நல்லவனா இருக்க முடியாது. இனிமேல் இந்த மிஸ்ஸிக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அண்ணனா இருக்க மாட்டாடா. ஏன் மாமா மாறிடாங்க. நீங்க ஜாதி பார்க்கறத நிப்பாட்டணுங்கிறாரு. அது நான் வாழ்க்கையை உயிரை நிப்பாட்ட முடியாது. 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்க நிறுத்திடுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அது நிப்பாட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மாதிரி பயமா இருக்கும். ரொம்ப வேகமாக இருக்கேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் அவர் நிஜமாவே என் பேக் போன் தான். அந்த அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாமல் போச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். புரிஞ்சதா? இதை நீங்க ஸ்டாப் பண்ணிருங்கப்பா. ஒரு பர்த்டே 61. அப்படியா? ஹாப்பி பர்த்டே சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நக்கல்யா அவனுக்கு. எவ்வளவு நாள் ஆனா சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் அப்படியே போயிட்டு இருக்குது. இது பல வருஷமா போயிட்டு இருக்கு. நம்ம கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு மேல நம்ம கற்பனை சாமி விட்ட வழி. பர்த்டே அன்னைக்கெல்லாம் அந்த சபதம்லாம் எடுப்போமே, எடுத்துருமே உடனே. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் ஊரை நம்பிக்கை. தாண்டி சென்னைக்கு வந்துட்டேன்னா சாதி பார்த்தனா சென்னையில நான் ஸ்டே பண்ணவே முடியாது. என்னால வாழவே முடியாது சார். ஜாப் ரெடி பண்ணி கொடுத்தாங்க எல்லாருமே வேற ஜாதி. அவங்க யார் என்னன்னே தெரியாது. பகவானே, நான் என்ன பாவம் பண்ணேனோ? எனக்கு அந்த டைம் அவங்க தெய்வமா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நான் சாதி பார்த்துக்கிட்டு தான் நான் இப்ப இங்க உட்கார முடியாது. அப்புறம் நீங்களும் ஜாதி பார்க்காம இருக்க வேண்டியது. நான் பார்க்க மாட்டேன் சார். புரியலையே. புரியலையா? நல்ல சன் பிராக்கெட்ல நான் சன்னா இருந்திருக்கிறேனா? யார் அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா? நான் உங்களை வயசான ஏஜ்ல பார்த்துப்பேன்னு நம்பிக்கை இருக்கா? அது எங்க இருக்கு? ஏன் என்னிடம் தோழனாக பழகவில்லை? அது போல என்கிட்டே கேட்கலாம்ல சார். யார் அவன் இவ்வளவு டென்ஷன் ஆவறானே? உண்மையாவே அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இனிஷியேட் பண்ணுங்க. ஏன்னா அவரு ஊர் மனுஷன், உங்களுக்கு தான் நல்லது கெட்டது தெரியும். சொல்லிட்டலடா. ஆமாப்பா, சொல்லிட்டலடா. எப்போது வில்லனாக தெரிந்தார், எப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்தீர்கள்? அப்பாவை எப்போது புரிந்து? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. என் எல்லையில், என் ஊர்ல, என் ஏரியாவில், அங்கே நான் பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் எல்லாருக்கும் இருக்குங்க சார். இது சரிப்பட்டு வராது, இறங்கிட வேண்டியதான். என் வீடு அப்படின்றப்ப எங்க அப்பா ஓகே செட்டில் அதை பண்றாங்க. பொது விஷயத்துல வரும்போது அந்த வேறுபாடு இருக்கு. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? உங்க கைய கொடுத்து காப்பாத்துக்கல. அது எங்க பாதிக்குதுன்னா, எனக்கு பின்னாடி என்ன மாதிரி இருக்க இளைஞர்களும் அதை ஃபாலோ பண்றாங்க. எனக்கு ரொம்ப கேவலமான ஐடியாவா இருக்குடா. நீ முதல்ல வருத்தப்பட்ட பத்தியா? நான் வந்து எங்க அப்பா மாதிரி இல்லை, உங்க அப்பா மாதிரி இல்லை, அந்த கம்பீரம் இல்லைன்னு. இதான் என் கம்பீரம். நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா, புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? உங்க அப்பாவோட ஒரு படி கம்பீரம். நீங்க மேலதான் இருக்கீங்க இல்லையா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா கல்யாணம் வேணாம், எனக்கு வந்து இந்த பொண்ணு மேல எனக்கு இன்னும் அந்த அபிப்பிராயம் வரல. அது வந்து கரெக்டா ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறமேட்டு எனக்கு வந்து எங்க அம்மாக்கு அப்புறமேட்டு என் ஒய்ஃப் தான். ஐயா, என்னையா இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? என்னது? ஒண்ணு இல்ல. எங்க அம்மா என்ன எப்படி பாத்துக்கிட்டாங்களோ, எங்க அப்பா எப்படி பாத்துக்கிட்டாங்களோ, என் ஒய்ஃப் என்ன அப்படி பாத்துக்கிறா. இப்படிப்பட்ட ஒரு லைஃப் பார்ட்னர் ஒரு குடுப்பல வேணனே. ஆமாடா. சில தர்த்தரம் வேணாம்னு சொன்ன பிறகு கூட, அல்லது பெருசா அபிப்பிராயப்படாத போது கூட, இல்ல இந்த பொண்ணை கட்டு, லைஃப் நல்லா இருக்கும் எப்படி சொன்னீங்க? தட் இஸ் சிவில் இன்ஜினியர் முலாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பார்த்துட்டோம்னா அந்த பொண்ணை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு பொண்ணை பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டோம்னா மனசு அவ்வளோ வலியா இருக்கும். கேட்டுக்க. ஒருவேளை நீங்க அந்த பொண்ணை கட்டாம விட்டுருந்தா என்ன இருக்கும் கீர்த்தனா? ஐயோ சொல்லி முடிக்கிறதுக்கு ஐயோ வந்துருச்சேன். 8 லட்ச ரூபா கிட்ட வச்சிருந்தாரு. நான் ஒரு 5 லட்ச ரூபா பணம் கேட்டேன். என்ன நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் இந்த 10 லட்ச ரூபா என்ன பணம் நீ வச்சிருக்கியோ அதை நான் வந்து என்னைக்குமே அவன்கிட்ட கேட்க மாட்டேன். எங்க அம்மாலாம் தவறினதுக்கு அப்புறம்
ஒரு நாள் வந்து என் கூட உட்கார்ந்து கையை பிடிச்சிட்டு உட்கார வச்சு சொன்னார், எனக்கு என்னடா தெரியும் கேளுடா. நான் ஏன் அன்னைக்கு அதை நான் தரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு. அது ஒன்று தான் எனக்கும் அவளுக்குமான ஆதாரம். பொண்டாட்டியா பிள்ளையான்னு பார்க்கும்போது எனக்கு பொண்டாட்டி தான். ஸோ அவளுக்கான நம்பிக்கை தான் அது. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? அந்த ஒரே காரணத்தினால தான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு அவ இல்லை, என்ன வேணா எடுத்துக்கோ நீ அப்படின்னாரு. என் பிள்ளைகிட்ட நிக்கிறேன், என் பொண்டாட்டி வந்து நிக்க கூடாது. அதுதான் காதல். புரியுதா?